மீது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவினுடைய இதயம் நமக்காகவே துடித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கமும் பரிவும் அன்பும் மிக பெரிய அளவில் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது என்று வெளிப்படுத்தவே இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது. நமக்காகவே பிறந்து நமக்காகவே துன்பங்களை ஏற்று மரித்து உயிர்த்த இயேசுவினுடைய இதயம் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது. நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை அவருக்கு அதிகமாகவே இருக்கிறது. எனவே நாம் இந்த வெள்ளிக்கிழமை வேளையில இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை கடைபிடிப்போம். இருதயத்தின் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த இருதயத்தின் ஆண்டவரிடத்தில் நமது குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த இருதயம் நம்மை அன்பிலும் பரிவிலும் பாசத்திலும் நம்மை ஒவ்வொரு நாள் வழிநடத்தும் என்பது நமக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நமக்கு நம்முடைய தாயாம் திரு அவை கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 13 20 முடிய பகுதிகள். இந்த பகுதி நாம் எதை பற்றி படிக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, இயேசு மலை மீது ஏறி சீடர்களை தம்மிடம் வரவழைக்கிறார். எனவே இந்த சீடர்களை தகுதிப்படுத்த, அவரோடு இருக்க, நற்செய்தியை அறிவிக்க, பேய்களை ஓட்ட என்று குறிப்பாக இந்த நற்செய்தியில் அவர் தெளிவுபடுத்தி யார் அந்த திருத்தூதர்கள் சீடர்கள் என்று 12 சீடர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இந்த அழைப்பு, இயேசுவினுடைய அழைப்புல 2 முக்கியமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று, இந்த அழைப்பை ஏற்றவர்கள் அவரோடு தங்க வேண்டும். 2வது, நற்செய்தி பணியை அறிவிக்க செல்ல வேண்டும். அவரோடு இருந்தால்தான் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த தெரிந்து கொண்டதிலிருந்து தான் அவரை பற்றி பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்க முடியும். அது 2 முக்கியமான பண்புகளை பற்றி இந்த நற்செய்தி இயேசு அழகாகவே தெளிவாகவே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அழைப்பு என்பது எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அழைப்பு என்று பார்க்கிற பொழுது நற்செய்தியை அறிவிப்பது, பேய்களை ஓட்டுவது. அதில் நாம் இந்த காரியங்கள் செய்வதற்கு முன்பாக அவரோடு தங்கி இருப்பது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு வேலை நம்ம செய்ய முடியுமா? எந்த துறையா இருக்கலாம். நம்ம நிறைய படிக்கிறோம், படிச்சுட்டு வேலைக்கு போகும் பொழுது இப்பெல்லாம் உடனே வேலைக்கு எடுத்தா கூட இன்டர்வியூ இருக்குது, அதுக்கப்புறம் நேர்காணல்ல இன்னும் நிறைய கேட்குறாங்க, எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டா கூட இன்னும் அவங்களுக்கு உடனே வேலை கொடுத்துட்றாங்களான்னா இல்லை. அவர்கள் அங்கே இருந்து அந்த நிறுவனத்தில் இருந்து என்ன நடக்குது, ஒரு கேம்பஸ் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு போவாங்க. இன்னும் ஒரு வாரமாக யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த வேலை அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 1 மாதம் ட்ரைனிங் இருக்கும், இல்லை 3 மாதம் ட்ரைனிங் இருக்கும். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதில் ஒரு பாதி சம்பளத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த வேலையிலே அமர்த்துவாங்க. இன்றைக்கி எல்லாமே கால் சென்டர்லையாக இருக்கட்டும், மற்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அங்கேயே இருந்து அதை பற்றி நம்ம கற்றுக்கிட்டா தான் அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் உண்மையான ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. இயேசு அழைக்கிறாரு பாருங்க, அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாரு. உடனிருத்தல். நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா தான், முழுமையாக இருந்தால் தான் நீங்கள் வெளியே போயிட்டு அந்த பணியை செய்ய முடியும். அப்போ என்னோடு இருந்தால் அன்றி உங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு பெரிய உயர்ந்த கருத்தை இயேசு இந்த நற்செய்தியிலே தெளிவுபடுத்துகிறார். இயேசு என்னை அழைச்சிட்டாரு, அவருக்காக என்னையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அவர் கூட இல்லாமல் அப்படியே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன மக்களுக்கு போய் போதிக்க போகிறோம்?
என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம மனித வாழ்க்கையை வாழ போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே அமைந்துவிடும். எனவே இயேசுவோடு இருப்பது என்பது அவர் ஒவ்வொரு செயல்களையும் அறிந்து புரிந்து அவருடைய நோக்கத்தை உணர்ந்து அவர் செய்கிறதை நாம் பார்த்து கண்ணார பார்த்து அதை போலவே நாம் செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். எனவே பிரியமான அழைப்பிலே முதல்ல உடனிருத்தல், இயேசுவோடு இருத்தல் மிக முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நற்செய்தி என்பது இயேசுவின் வார்த்தைகளை எடுத்து சொல்லுவது. இதில் விட சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை படித்து தியானித்து அதன்படி வாழ்வது. அது மிகப்பெரிய போதனை என்று சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்து ஒரு சில ஓமைகள் மூலம் சொல்லினா கூட வாழ்க்கையில அது பெரிய அளவுக்கு சாதித்தார். அதுதான் மக்களை அவர் பின்னாடியே கவர்ந்து வந்தது. வாழ்ந்து காண்பித்தார். அது உண்மையா நிரூபிக்கிறார். தொழுநோயை போய் நேரம் தொடுகிறார். பாவிகள் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்றாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று. அப்ப வாழ்க்கையில அந்த அழைத்தல் நற்செய்தி போதிப்பு என்பது நாமும் அப்படி வாழ வேண்டும். போதிப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு போதனை அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு காரியம். இப்ப நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறேன், இது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். ஆனா இந்த வார்த்தைகளை நான் கடைபிடிக்கிற பொழுது பெரிய தியாகம் வேண்டும், பெரிய நல்ல மனது வேண்டும், எல்லாத்தையும் இழக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வெறி கஷ்டமா கூட இருக்கிறது. போதிக்க உடனே விவிலியத்தை தூக்கிட்டு கிளம்பிடுறோம், ஒரு கன்வர்ஷன் மீட்டிங் நடத்திடுறோம், ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நம்ம பேசிடுறோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் அது போல நான் வாழ்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த நற்செய்தியை அறிவிக்கிறேனா, அல்ல வார்த்தை வடிவில் மட்டுமே என்னுடைய போதனை இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். இயேசு அழைப்பது போதிக்க மட்டுமல்ல, நாமும் வாழ்ந்து சான்று பகர. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேய்களை ஓட்டவும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப பேய்கள் என்பது யூத கலாச்சாரத்திலும் சரி, தொடக்க காலத்திலிருந்து அந்த பேய், இயேசு வாழ்ந்த காலத்துல பேய் சோதனைகள் இருக்கிறது. அந்த சாத்தானை நாம் விரட்ட வேண்டும், அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் பேய்களை ஓட்டுவது ஒரு பெரிய கடமையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். நம்ம இப்ப நிறைய விவாதம் வைக்கலாம், பேசலாம், பேய் இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலாம். ஆனாலும் அந்த பேய் என்பது, சாத்தான் என்பது இருக்கிறது. அதை ஓட்டுவது அது வித்தியாசமான விதத்தில் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்தாற் போன்று பேய் என்ற ஒரு செயல்பாடுகள் வேறு வேறு விதமாக காமிக்கலாம். நம்ம கோவப்படுறோம், அது சாத்தானுடைய செயல். பொறாமைப்படுறோம், அது ஒரு சாத்தானுடைய செயல். அடுத்த வாழக்கூடாதுன்னு ஒரு வஞ்சக சூழ்ச்சி செய்கிறோம், இது ஒரு சாத்தானுடைய செயல். நேராக மேலே ஆடி நாம் பேய் வந்திருக்குன்னு சொல்லாமல் நம்முடைய குணங்கள் மூலமாக இந்த சாத்தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அதை ஓட்ட வேண்டும், மக்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று இது ஒரு உயர்ந்த பண்பாக, பணியாகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியிலே நாம் படித்ததை போன்று இயேசு மலை மீது ஏறி தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். அழைப்பு என்பது கடவுள் கொடுப்பது. வித்தியாசமான அழைப்பு. நான் தொடக்கத்தில் சொன்னது போன்று ஒரு குருத்துவத்திற்கு ஒரு அழைப்பு, துறவரத்திற்கு ஒரு அழைப்பு, இன்னும் அருட்சகோதரிகள் வாழ்விலே அவர்களுக்கு சேவை செய்ய அவர்களுக்கு ஒரு அழைப்பு, திருமண அழைப்பு, ஆசிரியர் என்ற அழைப்பு, கல்லூரியிலே பேராசிரியர் என்ற ஒரு அழைப்பு, நிறுவனத்திலே முதலாளி அல்லது ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர் என்கிற ஒரு அழைப்பு, இப்படி குடும்பத்திலே கணவன் என்கிற ஒரு அழைப்பு, மனைவி என்கிற அழைப்பு, இப்படி பல்வேறு அழைப்புகள் மத்தியிலே கடவுள் சொல்லுவது என்ன? என்னோடு தங்குங்க, பிறகு நீங்க போயிட்டு அதன்படி வாழுங்க, நற்செய்தி அறிவிங்க, பேய்களை ஓட்டுங்க, தவறான செயல்களை சுட்டி காண்பித்து அந்த நீதி உண்மை உறுதிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே இந்த அருமையான ஒரு நற்செய்தியை பார்ப்போம். இந்த மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயேசுவினுடைய அழைப்பை நாமும் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக, அழைப்பை மேன்மைப்படுத்துபவர்களாக, அழைப்பை அலங்கரிப்பவர்களாக வாழ முடிகிறதா? சிந்திப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவரே, இருதயத்தின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகிறோம், நன்றி கூறுகிறோம். உமது இதயம் எங்களுக்காகவே துடிப்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய இரக்கமும் அன்பும் எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அந்த அன்புதான் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக.
உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மன நலனை கொடுப்பீராக. எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். ஏதோ சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே மக்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும், பக்தி முயற்சிகளை ஆசீர்வதியும். அதன் மூலமாக குடும்பத்திலே நீ தங்கும், அவர்கள் குடும்பத்தை வழிநடத்தும், அவர்கள் என்றும் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து இருக்கவும், அந்த இணைந்த அந்த அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும், தீய சக்திகளை விரட்டி அடிக்கவும் ஆற்றல் கொடுப்பீராக. இவை இளமைகள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.